வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் நம்பர் 7 பார்க்க போறோங்க. இது வரைக்கும் பார்ட் 6 வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் நீங்க என்ன பார்க்கலனா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி சார், இப்போ என்ன சார் பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் 2012லேருந்து 2026 வரைக்கும் எல்லா எக்ஸாம் இருக்குல்ல, எல்லா எக்ஸாம்லேயும் வந்து மேக்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் கலந்து தான் இருக்கும். அதை வந்து 2012லேருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2026 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2025 கம்ப்ளீட்டு, 2024 அதை வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேஜ் இருக்கும் இந்த பிடிஎஃப்ல. இது வந்து 2019 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதே போல் அடுத்த 1000 பேஜ் வச்சு ஒரு வீடியோ இருக்கும். அது உங்களுக்கு 2018லேருந்து 2012 வரையும் ஒரு செட்டு. மொத்தம் 2 மந்த்தில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்டிருக்காங்க ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேவா? சரி, நம்ம எல்லா சம்மும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 + 4 + 6 + up to 80 வரைக்கும் இருக்குது. இங்கே சம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சம் கொடுத்தாவே எப்படி இருக்குது பார்க்கணும். ஓகேவா? சீரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிஜிபியாக பார்க்கணும். இங்கே சம் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 2 காமன் எடுத்து பாருங்க. ஏன்னா ஈவன் நம்பராக தானே இருக்குது. 2 காமன் எடுங்களேன். எடுத்தா 1 + 2 + 3 up to எவ்வளோங்க போகும்? 80 2 டிவைட் பண்ணால் 40 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்படி பார்த்தா நமக்கு தெரியும் இது நம்பர் சீரீஸில் இருக்கும். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா கேட்டிங்கன்னா n × n+1/2. ஓகேவா? அப்போ என்னன்னா லாஸ்ட் என்ன டைம் இருக்கோ அதை n. ஓகேவா? அப்போ 40 இன்ட்டு 40 + 1 41/2. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 20. அப்போ 20 × 2 40. 41 40 போடுங்க. 460. அப்போ 164. அங்கே ஒரு 0 இருக்கா? 5 0 சேருங்க. 1640. இப்போ ஆன்சர் கரெக்டு தான், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? அடுத்து பாருங்க. அட் வாட் த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பி வில் rupee 5625 amount to be rupee 6084 in 2 years at the compound interest. ஓகேவா? அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குங்க, ஒரு நம்பர் அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். 5625 ரூபா. இது 2 வருஷத்தில் ஓகேவா 6000 ரூபா மாறுது. ஓகேவா? 2 வருஷத்துல எவ்வளோ மாறுது? 6000 ரூபா மாறுதான். ஆண்டுக்கு ஒரு முறைன்ட்டாங்க. அப்போது இது வந்து எனது கூட்டு வட்டின்னு அர்த்தம். ஓகேவா? எனது கூட்டு வட்டி. சரி, ரைட். இப்போது இப்படி இருந்தது இப்படி மாறி இருக்குல்ல, அப்போது இது என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக பிரின்சிபலாக இருக்கணும். மாறினது என்னவா இருக்கும்? அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா பாருங்களேன், இந்த பிரின்சிபலோட எது ஆட் ஆகிருக்கும்? கூட்டு வட்டி ஆட் ஆகிருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி தான் நமக்கு அமௌண்ட் வரும். ஓகேவா? சரி, ரைட். அப்போது இங்கே பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ? 5625. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 6084. ஆண்டுக்கு ஒரு முறை தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்கே எத்தனை இயரு? 2 இயர். அப்போ நார்மல் ஃபார்முலா தான். ஏஎஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் என்னங்க? n. இது நம்ம பேசிக் ஃபார்முலா தான். ஓகேவா? அப்போ அமௌண்ட் எவ்வளோ? 6084. பிரின்சிபல் எவ்வளோ? 5625. 1 + நமக்கு 6 தானே கேட்குறாங்க, அது கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாக தான் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. 100 ஸ்கொயரு. சரி, ஓகேங்க. பாருங்கள், இந்த மல்டிபிள் இருக்கா? இந்த மல்டிபிள் இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆகும். எழுதிக்கோங்க. 684 5 6 5 6 2 5. இங்கே நாங்கள் வரோம் 1 + r/100 பவர் 2. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இங்கே ஸ்கொயர் இருக்கா? இந்த ஸ்கொயர் ரூட்டப்போ இங்கிட்ட என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டை மாறப்போகுது. ஓகேவா? இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. என்ன வரும்? 1 + r/100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 684/5625. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? 6084 2ஆல் போட்டு பாருங்க. 2 டைம் போட்டால் 3 0 4 டைம் 2
ஓகேவா? அடுத்து 2 டைம் போடுங்க. 1 இங்கே 1 வரும். 5 டைம் 2 டைம் 1. இப்போ 3 டைம் போடுங்க. 507 சரி. அகைன் நம்ம 3 போடலாமா? 1 3s 3 பேலன்ஸ் 2. 6 2s 18 பேலன்ஸ் 2 9. இப்போ என்னங்க பண்ணலாம்? 13 13. ஓகேவா? சரி. இப்போ அந்த 5625 இருக்குல்லங்க, அதை ட்ரை பண்ணுவோமா? 5 டேபிளில் போடுங்க. 1 5s 5 1 5s 5 பேலன்ஸ் 1 2 5s 10 5. இப்போ 5 டேபிள் போடுங்க. 2 5s 10 2 5s 10 பேலன்ஸ் 2 5. இப்போ பாருங்க 5 4 டைம் 45. அடுத்து போடுங்க. 5 டைம் போட்டால் 9. இப்போ என்ன வரும்? 3 3. இப்போ எழுதுங்க. இது பெருசாக வரும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 1 + 6/100 6/100 ஈக்குவல் டு இங்கே 2 ரூட்டு தானே வெளியே வரப்போ இங்கே 2 2 இருக்கா? வெளியே வரப்போ என்னங்க வரும்? ஒரு 2. ஓகேவா? அடுத்து 3 எத்தனை வாட்டி இருக்குன்னு இருக்கா? 3 2 டைம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போது வெளியே வரப்போ ரூட்லேருந்து வெளியே வந்தால் ஒரு வாட்டி தான் வரும். 13 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்குது. ரூட் 2க்குள்ளேருந்து வெளியே வந்தால் ஒரு டைம் தான் எழுதணும். ஓகே, டிவைட் பை 5 எத்தனை வாட்டி இருக்குது பாருங்கள்? 4 வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 4. அப்போ வெளியே வரப்போ 2 5 தான் வரும். 3 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்குது. ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஒரு வாட்டி. அப்போது ஒரு 3 கேன்சலா? சரி, ரைட். அப்போ பாருங்கள் 1 + r/100 26/25. இந்த +1 இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும்? -1. r/100 26/25 -1. அப்போ r/100 ஓகேவா? என்னங்க வரும்? 1/25 தானே வரும். இந்த 100 இங்கிட்டு வந்தால் மல்டிப்ளை வருமா? இப்போ அடித்தா 4%. ஓகேவா? அப்போ r எவ்வளோ? 4%. பாருங்க ப்ராபபிலிட்டி. ஓகேவா? 2 டைஸ் ரோல்டு. அப்போது 2 டைஸ் உருட்டுறாங்கன்னா சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஆட் அப் இஸ் லெஸ் தென் 9. ஓகேவா? அப்போது 2 டைஸ், ஒரு டைஸ்க்கு 6 பக்கம். ஓகேவா? 6 இருக்கும். அப்போ 2 டைஸ் 6 இருக்கும். மொத்தம் எவ்வளோ இருக்குங்க? 36 இருக்கும். அப்போ டோட்டல் 36 கீழே வச்சுருங்க. அந்த அதில் 36ல் 9 விட எது சின்னது கேட்குறாங்க? எவ்வளோ இருக்குது? அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கேட்குறாங்க? கீழே 1 இருக்குது பாருங்கள். இல்லை 9 வேணுமா? 9 விட கம்மியாக இருக்கணுமா? சரி பண்ணலாமா? 1 2 3 4 5 6 ஆட் பண்ணுங்க. ஹையஸ்ட் 7. அப்போ இது 9 விட கம்மி தான். அடுத்து 1 6 7 8 9 10 11 12. இதுவரை 12 வந்திருக்கு. ஓகேவா? ரைட். ஏன்னா இது ஹையஸ்ட் எவ்வளோ? 8. 9 விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? 13 14 15 16. ஓகே, இங்கே வரை 16 17 18 19 20 21 22 23 25 24 25 26. அப்போது இது மட்டும் தானே அது 9 விட கம்மி. அப்போது எத்தனை இருக்குது? 26. இன்னும் கேன்சல் பண்ணலாமா? அதை 13/1 18. ஆன்சர் இருக்கா? கரெக்ட். இவ்வளோதாங்க. 9 விட சின்னதாக கேட்குறாங்க. 9ன்னு கேட்கல. 9 மற்றும் அதோட சின்னது கேட்டால் நீங்கள் 9 சேர்த்துக்கலாம். 9 விடனா 9 இல்லாமல் 8 வரைக்கும் கணக்கு பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். 4 + 1 + 1/4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்குமா? ஓகேவா? இது ஏபி கிடையாது, இது ஜிபியில் வரும். ஏ எவ்வளோ? 4. ஆர் எவ்வளோ? 1/4ன்னு அர்த்தம். ஓகேவா? இன்ஃபினிட்டிக்கு என்னங்க ஃபார்முலா? ஏ மைனஸ் 1/r. ஏ எவ்வளோ? 4. 1 மைனஸ் ஆருக்கு என்னங்க இருக்குது? 1/6. கிராஸ் பண்ணி பண்ணுங்க. 4 4 மைனஸ் 1/4. அப்போது 4 3/4. இது மேலே வரப்போ எப்படிங்க வரும்? 4 × 4/3. அப்போது 16/3. ஆன்சர் அதான். ஓகேவா? அடுத்து பாருங்க. லென்த்து பிரெத்து ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட்டாம். எவ்வளோ? இது லென்த்தான், இது பிரெத்தான். ஏரியா கேட்குறாங்க. ஈஸி தான். அப்படியே மல்டி பண்ணுங்க. 5 4 எவ்வளோங்க? 20. 5 4 எவ்வளோ? 20 × 10 வச்சுக்கோங்க. மல்டிப்ளேயில் a/m × a/n வந்து a + n + n. அதாவது பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கணும். 5 + 4 எவ்வளோ? 9. அப்போ ஆன்சர் 9. அப்படி இருக்கா? இல்லை பாருங்க, 20 இருக்குது.
ஆனால் இது இல்லை. இங்கே எப்படிங்க சார் 2 10^10 வந்துச்சுன்னா 20 எப்படிங்க பிரிக்கலாம்? 2 × 10 பிரிக்கலாமா? இன்ட்டு 10^9 இப்போ சரிங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்று அர்த்தமா ஆட் பண்ணுங்க. 2 × 10^10 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் இதான். சார் அடுத்து பாருங்களேன், இந்த சம் பொறுத்த வரையும் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் டேர்ம் கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு நம்பர் ஆஃப் டேர்மே கொடுக்கல. ஃபஸ்ட்டு என்னது நம்பர் ஆஃப் டேர்மே கொடுக்கல. அப்போது நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும். என்னக்கு என்ன ஃபார்முலா சார் கேட்டிங்கன்னா L-A/D + 1 சிம்பிள். 97ஓட ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள். 97ஓட 6 போச்சுன்னா 91. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் 7. ஓகேவா? 91/7 கேன்சல் பண்ணால் 1 டைம் வைக்கலாமா? பேலன்ஸ் என்ன வருமா? 2 வருமா? 3 டைம் வருமா? ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, ஆட் பண்ணுங்கள் 14. அப்போ என்ன வந்து எவ்வளோ? 14. ஓகேவா? அப்போது T14 வந்து A + 13Dன்னு வரும். அப்போ ஏ எவ்வளோ? 6. 13 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 7. அப்போது 13 × 7 எவ்வளோ? 91 + 6 அதே 97 தான். ஓகேவா? அப்போது நம்ம போட்டது கரெக்டு. ஓகேவா? நீங்கள் என்ன வந்து 14 கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 97. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட டேர்ம் கரெக்டு தான். ஓகேவா? ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? சம் கேட்குறாங்களா? சம் கேட்டால் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. S⁴14 n/2 2a + 13d. ஓகேவா? அப்போது 14/2 வச்சுக்கலாமா என்னுக்கு பதிலாக? ஏ வந்து என்ன 6. அப்போ 2 × 6 எவ்வளோ? 12. 13 × 7 எவ்வளோ? அதே 91 தான் வரப்போகுது. அப்போ 14 இது அடித்தா 7 போட்டுக்கலாமா? 7. சரி 7 வச்சுக்கோங்க. இன்ட்டு 91ல் 10 ஆட் பண்ணால் 101. 103 வருமா? 103 மறுபடியும் பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் 7 டைம். அப்போ 7 to 1 7 to 1 அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த சம் கொஞ்சம் பெருசு. என்ன சார் கேட்டீங்க? ஏன் சார் பெருசு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. F1 கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க, 2க்கு 3. ஆனால் 10க்கு கேட்குறாங்க. ஓகேவா? என்னது 10க்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றுக்கும் எடுக்கணுங்க. இப்போ F⁴1க்கு 1. ஓகேவா? F⁴2க்கு என்ன? 3. F⁴3க்கு என்ன? தெரியாது. அது கண்டுபிடிங்க. என்ன ஃபார்முலா? F⁴nக்கு என்ன ஃபார்முலானா Fn-1 + Fn-2. ஓகேவா? இங்கே 3 போடுங்க. 3 - 1 என்ன வரும்? 2. ஓகேவா? ப்ளஸ் 3 - 2 என்ன? 1. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? F3க்கு F2க்கு என்ன வேல்யூ? 3. F1க்கு என்ன வேல்யூ? 1. அப்போ ஆட் பண்ணால் F3க்கு 4. இதே போல் 10 வரைக்கும் போடணும். ஓகேவா? இதெல்லாம் டைமை இழுக்கிறதுக்காக கொடுக்குற சம். ஓகேவா? போடுங்க. F⁴4. ஓகேவா? அப்போ என்னங்க வரும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? -1 -2. ஃபஸ்ட் -1 அப்புறம் -2. ஓகே. அப்போ 3 வரும், இங்கே 2 வரும். அப்போ F⁴ என்ன வரும்? 4 + இதுக்கு 3 தானே கொடுத்துருக்காங்க. 4 + 3 7. அப்போ F⁴ என்ன? 7. ஓகேவா? சரிங்க. அடுத்து F5. F5 ஒன்றுமே இல்லை. F4ஐயும் இது 2ஐயும் ஆட் பண்ணால் வந்துடுமா? இப்போ F5 கேஸாக ஃபார்முலா திருப்பி சப்ஸ்டிட் பண்ணால் தேவையில்லை. பாருங்கள், 4ஐயும் 3 ஆட் பண்ணுங்கள், 5 கிடைக்கும். எவ்வளோ? 11. ஓகேவா? அடுத்து F6 என்ன சார் வரும்னா ஒன்றுமே இல்லை. 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணணும். என்ன வரும்? 18. ஓகேவா? F7 என்ன வரும்? இது 2 ஆட் பண்ணுங்கள், 9 29. F8 என்ன? இது 2 ஆட் பண்ணுமா? 29 + 10 39. இங்கே ஒன்று கடை வாங்கிக்கோங்க. 40 47. F9 என்ன சார் வரும் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது 7 8 ஆட் பண்ணுங்கள், 47 20 67. அங்கே ஒன்று கடன் கொடுத்துருங்க, 67. அப்போ 69 வச்சுக்கோங்க. ஒன்று கடை வாங்கினா 70 76. ஓகேவா? 76. சரி. F10 என்ன வரும்? 8 9 ஆட் பண்ண போகிறோம். 70 40 எவ்வளோ? 110. ஓகேவா? 110. அங்கே 7 இருக்குது, 117. ஒரு 3 கொடுத்துருங்க, 120.
இன்னும் பேலன்ஸ் எவ்வளோக்கு 3 இருக்கா, அப்போ 123. ஓகேவா, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு போடுங்க. என்ன சொல்கிறாங்க, வர வேலையை 1 மைனஸ் பண்ணணும், இங்கே 2 மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ இந்த 3 வேணும்னா நம்ம 2y1 ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதனால ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்படி கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி. திருப்பி ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் டைம் எடுக்கும். அப்போ ஆன்சர் 123 கரெக்டு. இங்கே பாருங்கள், ஒரு டைஸாக டைஸில் இப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க, on folding the given paper which of the following cube cannot be formed. அப்படின்னா இதை டைஸை வச்சு உருவாக்கியிருக்காங்களாம் இந்த மாதிரி டைஸை. அதில் எது வந்து உருவாக்க முடியாது கேட்குறாங்க. இதில் எது டைஸை ஃபார்ம் ஆகாதுங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு டைஸ் பார்த்துருவோம். இது அப்படியே மடிங்க. இது இப்படி வருமா, இது இப்படி மடிக்கலாமா, இங்கிட்டு மடிக்கலாம். இப்படி இது மேலே டாப் வந்துடும். அப்போது 3க்கு 8 ஆப்போசிட்டு, 7க்கு 4 ஆப்போசிட்டு, ஏக்கு 6 ஆப்போசிட்டு. ஓகேவா, அப்போது இதுதான் ஆப்போசிட், இதுதான் கரெக்டு. இந்த மாதிரி டைஸ் இருக்கா பாருங்கள். ஏ ஓகே, 4 ஓகே, 7 எப்படி வரும், ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கத்தில் வராது. அப்போ இது வராது. ஏ ஓகே, இங்கே வருங்க 6 3, ஏ 6 ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போது எப்படின்னா ஆப்போசிட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் தெரியணும், ஒரு பக்கம் தெரியக்கூடாது. அப்போ ஏ 6 ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் தெரியணும், ஒரு பக்கம் தெரியக்கூடாது. அப்போ அப்படி இருந்தால் தான் கரெக்டு. அப்போ இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள், ஏ 6 பக்கத்தில் இருக்குது, தப்பு. ஏ ஓகே 8 3, 8 3 பக்கத்தில் இருக்கக்கூடாது. 8 இருந்தால் 3 தெரியக்கூடாது, 3 இருந்தால் 8 தெரியக்கூடாது. அப்போ இதுவும் தப்பு. ஏன்னா எல்லாமே தப்பு. அப்போ ஆன்சர் எல்லாமே தப்பு தான், எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்க, கமல் இருக்கார். ஓகேவா, கமல் கேன் டூ த ஒர்க் இன் 15 days. ஓகே, கமல் வந்து ஒரு வேலை 15 நாள் செய்வாராம். விமல் ஓகேவா, விமல் பொறுத்த வரையும் இவரை விட 50% அதிகமாக வேலை செய்வாராம். அப்போ இவர் எத்தனை நாள் செஞ்சுருப்பார்? ஓகேவா, இது மாதிரி சம் ஈஸி தான், ஒரு ஈஸியாக பாருங்களேன். அப்போது இவர் கூடுதல் 50%. ஓகேவா, அப்போது கமல் வந்து 100% வேலை பண்ணுறா வச்சுக்கோங்களேன், 15 நாள் செய்வார். இவர் 150% வேகத்தில் செய்கிறாருன்னா கண்டிப்பாக கமலை விட விமல் வந்து கம்மியாக செய்வாரா, 4 அதிகமாக செய்வாரா? எஃபர்ட்டுக்கு அதிகம் போட்டால் 4 குறைஞ்சிருமா? அப்போது கம்மியாக தான் ஆக போகுது. ஓகேவா, சிம்பிளா. அப்போது பர்சன்டேஜ் ஏறப்போ என்ன ஆகும், இது குறைஞ்சிருமா? ரைட்டு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நேருக்கு நேராக மல்டி பண்ணிக்கலாமா? அப்போ 100 × 15 / 150 அடித்தா 10 வாட்டியா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகுமா? அப்போது விமல் எவ்வளோ நாள் செஞ்சிருவார், 10 நாளில் வேலை செஞ்சிருவார். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், 5 பாய் ஆர் 3 கேர்ள் கேன் டூ த சயின்ஸ் ப்ராஜெக்ட் 40 days. அதாவது 5 பசங்க அப்படி இல்லையா, அல்லது அப்போ 3 பொண்ணுங்க சேர்ந்தா 40 நாள் செய்வாங்க. அப்போது 5 பசங்களும் 3 பொண்ணுங்களும் என்னது ஈக்குவல் தான். அது இவங்க இல்லைன்னா இவங்க 5 பசங்க சேர்ந்தா 40 நாள் செய்வாங்க, இல்லைனா 3 பொண்ணுங்க சேர்ந்தா 40 நாள் செய்வாங்க. இதான் கதை. ஓகேவா, அப்போது 15 பசங்க ப்ளஸ் 6 கேர்ள்ஸ் சேர்ந்தா எத்தனை நாள் செய்வாங்க? ரைட்டு. இங்கே பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல 5 பசங்களும் 3 பொண்ணுங்களும் என்னது ஈக்குவல் தானே. அப்போது 5 பசங்களுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 3 பொண்ணுங்க போட்டுக்கலாம். இல்லை 3 பொண்ணுங்களுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 5 பசங்க போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஃபுல்லாக பொண்ணுங்களாக மாற்றிக்கிறேன். அப்போது 5 பசங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க, 3 பொண்ணுங்க. அப்போ 15 பசங்களுக்கு 3 × 3 9 பொண்ணுங்க, 9G + 6G. அப்போது 15 கேர்ள்ஸ். அப்போ பாருங்களேன், 3 கேர்ள்ஸ் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க, 40 நாள் வேலை செய்கிறாங்க. அதே 15 கேர்ள்ஸ் சேர்ந்தால் எத்தனை நாள் செய்வாங்க, அது தெரியாது, எக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ என்ன வைக்கலாம், அதே பண்ணுங்க. 3 × 40 = 15 × x. இங்கே அடிக்கலாமா, 5 டைம். இங்கே அடித்தா 8. அப்போ எக்ஸ் வந்து 8. செக் பண்ணுவோமா கரெக்டாக, 8 எக்ஸ் வந்து 8. கரெக்ட். அடுத்து பாருங்கள், இது ஈஸி தான். இங்கே பாருங்கள், இந்த சம் ரிப்பீட்டட். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்ட் 4 வீடியோ நினைக்கிறேன், அதில் போய் பாருங்கள், இந்த சம் இருக்கும். ஏன்னா அதே சம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, நான் ரிப்பீட் ஆகிறப்போ இது ரிப்பீட்டாக சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், 6க்கு என்ன வரும், இதுதான் நம்ம போட்டுருவோம். ஓகேவா, அந்த வீடியோஸ் இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ புதுசாக பார்ப்பீங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேடியஸ் ஹைட்டில் வந்து h/3
1/3 ஓகேவா. டிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா 2πr h + r ரைட்டு. 2π ஆருக்கு பதில் என்ன போடலாம், h/3 போட்டுக்கலாமா. இங்கே h ஆருக்கு பதில் என்ன போடலாம், h/3 போட்டுக்கலாமா. இங்கே பாருங்கள் 2π h/3 3h + h/3 அப்போ என்ன வரும் 2π h/3 4h/3 பாருங்கள் 3 3 is 9 எல்லாத்துலேயும் 9 இருக்குது. அப்போ இது வராது, இது வராது ஓகேவா. ரைட். h × h h², 2 × 4 8, அப்போது இது வராது. அப்போ ஆன்சர் தான் ஓகேவா. மல்டி பண்ணுங்க அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், ஒரு குவார்ட்டர் சர்க்குலர் பேப்பரா இப்படி ஒரு பேப்பர் இருக்கா ஓகேவா. இந்த பேப்பர் இது ரேடியஸ், இது ரேடியஸ் ஓகேவா. டயமீட்டர் எவ்வளோ, டயமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டரா. அப்போ ரேடியஸ் என்ன வரும், 14. ரைட். இதை வச்சு கோணா செய்கிறாங்களாம். இதை வச்சு கோணா செய்கிறாங்கன்னா இந்த ரேடியஸ் தான் கோனில் என்ன வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. அப்போ 6 எல்லு என்ன தான் சேம் தான். அப்போது எல்லுக்கு என்னது 14 தான் ஓகேவா. அந்த குவார்ட்டர் சர்க்கிள் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிஎஸ் கோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ πr²/4 இதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிஎஸ்ஏ ஆஃப் கோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அந்த பேப்பர் வச்சு கோணு செய்கிறோம். அப்போது அதோட ஏரியாவே என்ன ஆயிரும், கோனோட சிஎஸ்ஏ ஆயிரும். அப்போ என்ன வரும், 22/7 இன்ட்டு 6 எவ்வளோ 14 × 14/4. இங்கே அடித்தா 11, இங்கே அடித்தா 2, 7 7 7 14 11 154. லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 14. அவ்வளோ லென்த்து 14 கண்டுபிடிச்சா நம்ம பிசி வர தெரிஞ்சிடலாம் ஓகேவா. ஏரியா கண்டுபிடிக்கணும். அதனால தான் அப்போ தான் இந்த ஒமிட் பண்ணி இதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். சரி ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், 5000 ரூபா பிரின்சிபலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, நம்பர் ஆஃப் இயர் 1.5 வருஷமா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாம், அது என்னது ஆஃப் இயராம், அரையாண்டாம் ஓகேவா. இது வந்து ஈஸி தாங்க, ட்ரை பண்ணுமா. ஃபார்முலா எழுதிக்குவோம். a × p × 1 + r/100 200, ஏன்னா அரையாண்டு இல்லை, பவர் 2n. இது சேருங்க 2 3/2. இது எப்படி எழுதிக்கலாம், 3/2 எழுதிக்கலாம். இப்போது எவ்வளோ பிரின்சிபல் 5000 ரூபாயா. ரைட்டு. 6 எவ்வளோ 4, அப்போது 204/200. பவர் என்னங்க வரும், இங்கே 2 இருக்குது, என்ன எவ்வளோ 3/2 2 2 கேன்சலா. அப்போ 5000 ரூபாயா, 5000 இன்ட்டு 204 எத்தனை வாட்டி எழுத போகிறோம், 3 வாட்டி எழுத போகிறோம். பை 200 × 200 × 200. பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அடித்தா 4 வாட்டி, இங்கே அடித்தா 5 1, இங்கே அடித்தா 102, இங்கே 100னே வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ இங்கே வேணா வரும் 102. அப்போ 102 102 அது மாதிரி பண்ணிக்கணும் ஓகேவா. 102 102 ஓகேவா. என்னங்க வரும் 4 0 2 0 0 0. அப்போ 4 0 4 0 1. அதோட என்ன பண்ணணும் 51. 104 என்னது 10404. அதோட என்ன பண்ணோம் 51. 4 0 4 0 1 0 2 0 2 5 4 0 6 0 3 5000 ஓகேவா. 5300 604 ஓகேவா. 3 நம்பர் தரீங்கன்னா 30.6 வருமா ஓகேவா. 2 நம்பர் தள்ளி தானே இருக்கும், ஏன்னா 3 0 இல்லை 2 0 தானே. அப்போது 5500 6 வச்சுக்கோங்க 04. ஏன்னா 100 தானே டிவைட் இருந்துச்சு. எவ்வளோ இருக்குது 5000 மைனஸ் பண்ணணுமா. ஏன்னா இது என்னது அமௌண்ட்டு, இது என்ன பிரின்சிபல். கொஷின் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான கேட்குறாங்க. 5000ல் 5300 சில்லரை மைனஸ் பண்ணால் 300 சில்லரை தானே. இப்போ 306.04. இதுதான் என்னது கூட்டு வட்டியாக இருக்கும் ஓகேவா. ஆன்சர் கரெக்டா.
கரெக்ட். அடுத்து பாருங்க, இது ஈஸி தானே. பாக்டீரியா சம்மு ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் எவ்வளோ 10,000 இனிஷியல் ஸ்டேஜ் ஆகும். ஏன்னா இது எங்கே பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் 5% குறையுமா, ஓகேவா. ஃபஸ்ட் 5% இன்க்ரீஸ் ஆகுதா, 105/100. அடுத்து என்ன ஆகுது, 8 குறையுதா, 92/100. அடுத்து என்ன வரும், தேர்ட் பர்சன்ட் 10% இன்க்ரீஸ் ஆகுதா, 110/100. ஒன்றுமே இல்லைங்க, 2 0க்கு 2 0. அடுத்து 2 0க்கு 2 0, ஓகேவா. 1 0க்கு 1 0. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, ஏன்னா ஆல்ரெடி போட்டேன்னா சொல்கிறேன், 10 6 2 6 0 வரும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இதான் ஆன்சர். ஏன்னா இது ரிப்பீட்டராக வருது. ஏன்னா இப்போ தான் பார்ட் 6 வீடியோவில் இது சால்வ் பண்ணியிருப்பேன், ஓகேவா. ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள், வர ஆன்சரை தான், ஓகேவா. சரி ரைட்டுங்க. அசல் வந்து 46,000. ஒரு வருஷம் 9 மாத காலத்துக்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்தம் தொகை 52,440 உயர்ந்திருக்கு. ஏன்னா வட்டி விகிதம் காண்க. சரி ரைட், ஓகே. இப்போ அமௌண்ட் எவ்வளோ, 52,440. பிரின்சிபல் எவ்வளோ, 46,000. என்ன எவ்வளோ, 1 + 9 மந்த்து. அப்போ 12 வச்சுக்கலாமா. அடித்தா 3/4, 7/4, 7/4. வட்டி விகிதம் தெரியாது, வச்சுக்கோங்க. 46,000 52. அப்போது எவ்வளோ அதிகம், 6,000 தான். அப்போ 6,440 தான் என்னவா இருக்கும், வட்டி. 46,000ங்கிறது என்னது, அசல். 7/4, 6 எனக்கு தெரியாது, 6 வச்சுக்கோங்க, /100. இந்த 0க்கு 2 0 கேன்சல். இப்போ இங்கே அடித்தா 230, ஓகேவா. 230, இங்கே 2. இது என்ன அடித்தா 1, இங்கே திருப்பி 1, 15, 115. இப்போ 7 அடித்தா இங்கே அடிங்க, 9 7 63, 2 0. இப்போ 115, அதை 8 டைம் அடித்தா 920. அப்போ ஆன்சர் 8%. இவ்வளோதாங்க, சிம்பிள் தான். கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்கும். அடுத்து என்ன இருக்குது, சீலா as a paid a simple interest a certain sum of a 4 year at 9.5% per annum is 21,280. Find the sum. ஓகேவா. ஓகே, சரி. இப்போ 21 28 0 வச்சுக்கோங்க. பிரின்சிபலை தெரியாத பிரின்சிபலை வச்சுக்கோங்க. 9.5 இன்ட்டு 4 /100 பண்ணுங்க. 21 28 0 இன்ட்டு 100 /95. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மேலே 10 வச்சுக்கிறேன், இன்ட்டு 4, ஓகேவா. இன்ட்டு 4. சரி ரைட்டுங்க. இப்போது இந்த டேர்மோட ஃபுல்லாக கேன்சல் ஆகுமா அப்படின்னா கேன்சல் ஆகும், ஓகேவா. 224 நினைக்கிறேன், ஓகேவா. 224. இப்போ இதை அடித்தா 56, 56. இந்த 2 0, இங்கே ஒரு 0, 3 0, 56 3 0 சேர்த்தா அதான் அது பிரின்சிபல், ஓகேவா. இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் ஆகும் ஆச்சுன்னா அப்படி போங்க, இல்லைனா ஆப்ஷன் வச்சு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன, அது ஒவ்வொன்றும் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே டிவைட் பண்ணுற நேரத்தை நீங்கள் அங்கே போய்ட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், 1000 10% வட்டி, ஓகே. 2 வருஷம் /100, 2 0க்கு 2 0 கேன்சலு, 20 20 + 100 200. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 60 பேர் 60 ஒர்க்கர் 7 நாள் வேலை செய்கிறாங்களாம், ஓகேவா. இதே 42 ஒர்க்கர் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க தெரியாதுல்ல. அடிங்க 6 டைம், இங்கே அடித்தா 10 நாள் வேலை செய்வாங்க. அடுத்து பாருங்கள், ரேஷியோவா 1:2:3. இதில் யாருக்கு வந்து பர்சன்டேஜ் ஒர்க்கு வந்து பர்சன்டேஜ் அதிகம் கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளோ, 5 6, 1/6 2/6. அம்சங்க, கலர் மாற்றிக்கிறேன், இந்த கலர் எடுத்துக்கிறேன்.
2/6. இங்கே 3/6. பர்சன்டேஜ் போடுங்க. 1/6 × 100 போட்டால் 100/6. ஓகேவா? இது என்ன இருக்கும்? சரி, ஆப்ஷன் வச்சு பார்த்துக்கலாம். 2/6 × 100 போட்டால் 1/3. 100/3 33 1/3 வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது? இது மட்டும் தான் இருக்குது. இன்னொரு செக் பண்ணி இதையே வச்சு போடுவோம். ஓகேவா? 3/6 × 100 போடுங்க. அடித்தா 2. இப்போது 50. அப்போ இது கரெக்டு. நீங்கள் லாஸ்ட் வச்சு போட்டாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது இதோட ரேஷியோ என்ன இருக்கும்? 16 2/3% இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. 100 டிவைட் பண்ணுங்கள். 100 16 போடுங்க. ஓகேவா? வெறும் 6 தானே, வெறும் 6. 1 டைம் போட்டால் 6, மீதி 4 0. ஓகேவா? 6 டைம் போட்டால் 36, மீதி 4. இப்போ 16 வைங்க, 4 மேலே போடுங்க, கீழே 6 போடுங்க, அடித்தா 2/3. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே போய் எல்சியமா 24 8 16 போடுங்க. 24 8 16. 2 டைம் போடுங்க. 2 12 4 8. திருப்பி 2 டைம் போடுங்க. அடுத்த 2 இப்போது என்னங்க இருக்குது? 12 4 8. 6 2 4. திருப்பி போடுங்க. 2 3 1 2. இப்போது 6 12 24 48. அப்போ 48 தான் எல்சிஎம். ஆனால் எல்சிஎம்மில் ஹையஸ்ட் ஃபேக்டர் இருக்குமா? பவர் பெருசாக இருக்குமா? அப்போ எக்ஸ் கியூப் பெருசாக இருக்கா? எக்ஸ் கியூப் இருக்கா? ரைட்டு. அடுத்து ஒய் கியூப், அதான் பெருசு. ஒய் கியூப் இருக்கா? ரைட்டு. இசட் பவர் 4 தான் பெருசு. அப்போது இதே ஆன்சர். அடுத்து பாருங்கள், 8 48. அப்போ 8 48 போட்டால் 2 போட்டால் 4 24. திருப்பி 2 போட்டால் 2 12 24. ஓகேவா? இன்னொரு டைம் போடலாமா? 1 6 6 2 12 12 2 24 24 × 48 48. அதை வச்சு போடலாம். இருந்தாலும் பாருங்கள், எக்ஸ் பவர் பெருசு, எக்ஸ் பவர் 4 தான் பெருசு. இங்கே ஒய் பவர் 4 தான் பெருசு. அப்போது இதான் அச்சியை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், -12. இங்கே என்னங்க இருக்குது? 4. இங்கே என்னங்க இருக்குது? 6. 5. 2 3 எவ்வளோ? 6. 6 2 எவ்வளோ? 12. இங்கே ப்ளஸ் சைன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும். அப்போது இங்கே என்ன இருக்குது? ரெண்டுலேயுமே மைனஸ் போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஆட் பண்ணுறப்போ அதே சைன் போட்டு ஆட் பண்ணணும். அப்போ -2வும் -2 தான் சேமாக இருக்குது. அப்போது x - 2 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் வந்து எவ்வளோனா 175. ஓகேவா? சயின்ஸ் 245. ஓகேவா? மேக்ஸ் 385. இதில் ஹையஸ்ட் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஓகேவா? HCF கண்டுபிடிக்கணும். 5 டைம் போடுங்க. 3 5 4 5 7 7. திருப்பி 7 டைம் போட்டால் 7னா 7 போடலாம் தானே? 4 2 இங்கே 9 வரும். ஏன்னா 4 5 20, மீதி 4 போட்டால் 45 வந்து 9 டைம் தானே? 7 டைம் போடுங்க. 7 5 35, 7 7 49, 7 11 77. அப்போ ஹையஸ்ட் ஃபேக்ட் HCFனா 7 × 5 எவ்வளோ? 35. அவ்வளோதாங்க. இதுவரை பார்த்துருப்போம். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு பார்ட் 8 வீடியோ பார்ப்போம்.